ஹாய்ங்க, எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நான் வீட்டில் ராகி மாவு வச்சு தான் பண்ண போகிறேன். ராகி வடை. அதுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை 2யும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை. இப்போ டால்டா யூஸ் பண்ணுறேன். வெண்ணெய் மாதிரி இருக்கும் இல்லையா, அது. இப்போ வரமிளகாயும் பூண்டையும் 1 2 நம்ம அடித்து வச்சுக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, குழந்தைங்க சாப்பிட்றதுனால. இதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இது மட்டும் இருந்தால் போதும், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை 1 2 குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். மிளகாவும் பூண்டும் நான் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன். ஏன்னா அதில் விதையெல்லாம் வெளியே வந்துடுச்சு, அதனால நான் 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா உதிர்த்து போட்டு விடுங்க, அப்போ தான் தனித்தனியாக வரும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ மல்லி, கருவேப்பிலை. உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் டால்டா 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லாதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். என்னால் இது சரியாக பிணைய முடியல, ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்கனால. பார்த்தீங்கன்னா நான் பிணைஞ்சிட்டேன். கடலையும் போட்டு பிணைச்சிட்டேன். நான் எண்ணெயும் ஊற்றிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டலை இருக்குது. நம்ம லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நம்ம நல்லா உதிர்த்து போடணும், பிச்சு போடக்கூடாது. ஒரு மாதிரி கையை வச்சு நல்லா உதிர்த்து போட்டிங்கன்னா நல்லா பொடியாக வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ உதிர்த்து போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி போட்டேன்னா, ரொம்ப அமுத்தாமல் லைட்டாக அப்படியே உதிர்த்து போடுறேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. வெளியே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் இது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா போதும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போடும்போதே உங்களுக்கு நல்ல மனம் வரும். நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டாலுமே நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு இந்த ஃப்ளேவர் வரும்போது இன்னும் சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்னும் ஒட்டவே இல்லைங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஒட்டிடும்போது, கடைசியில் ஒட்டவே இல்லை. அழகாக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா உங்களுக்கு அது எடுக்கும் போதே உங்களுக்கு சவுண்டு வரும். மொறுமொறுப்பு அந்த சவுண்டு வரும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் அதை இப்போ பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் உள்ளேலாம் நல்லா உங்களுக்கு டீப்பாக வெந்துடும். மாவாக இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வரைக்கும். நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கனாலே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அந்த பாத்திரத்தில் போடும்போது அவ்வளோ சவுண்டு இருக்கும். அந்த டேஸ்ட்டு அந்த பொட்டுக்கடலை, வெங்காயம், மல்லித்தழைங்க இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் செகண்ட் டைம் இது போடுறேன். போடவே முடியல, கையில் அப்படியே அனல் அடிச்சுட்டு. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ அடுத்த நைட் வேறு டின்னர் ரெடி பண்ணாங்க. சாப்பாடு கேட்டிருக்காங்க. குட்டீஸ்க்கு எக் ரைஸ் கேட்டிருக்காங்க. அதை ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். அது எங்கள் ஹஸ்பண்டுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது குட்டீஸ்க்காக பிளாக் காஃபி வச்சுருக்கேன்.